குருவி சத்தம் கேட்குது. குருவி கேடல, குருவி கேடல, குருவி சத்தம் கேட்குது. குருவி கேடல, குருவி கேடல, குருவி சத்தம் கேட்குது. குருவி சத்தம் கேட்குது. குருவி சத்தம் கேட்குது. குருவி கேடல, குருவி சத்தம் கேட்குது. குருவி சத்தம், குருவி கேடல, குருவி கேடல. வந்துட்டியா? வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா, அவன் வந்துட்டான். 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 லூசா இருப்பானா? எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேற எங்க இறக்கி விட்டு போட்டான் லாரிக்காரன். ஒருத்தரையும் காணா. அண்ணே 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 ஒரு நிமிஷண்ணே. யார் நீங்க? என்ன வேணும்? இல்லண்ணே, இது கண்டெடுத்தாங்காடு தானே? கண்டெடுத்தாங்காடு தான். இங்கே எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் பேசணும்னா வைத்தியரை தான் பேசணும். நானும் வைத்தியரை தான் பார்க்க போகிறேன். வரையில கலவை கம்மி தான்டா. உங்களுக்கு போய் கலவை கூட போடுவேன் ஐயா. நெஞ்செலும்பு ரசம் கொண்டு வரணும். இன்னும் காணுமே. உட்காந்துருக்காரு, அவர் தான் வைத்தியர். கீரை ஒரு கொலா சொக்கா போட்டவனை கூப்பிட்டு வர்றேன். தெரியலையே. ரவைக்கு ஆண்டைக்கு விருந்துதான். வைத்தியரை பட்டணத்துலேருந்து வந்திருக்காப்புல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். தம்பி யாரு? என்ன சங்கதி? இல்லைங்கய்யா, இங்கே செங்கசூளையில் நிறைய பசங்க வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன கிராம சேவாங்கிற ஒரு தனியார் அமைப்பு இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கு. என்ன தனியார் அமைப்போ சர்க்கார் அமைப்போ, அவன் ஆண்டைகிட்ட கண்ட மணி காசு வாங்கி வச்சிருக்கான். கண்ணாடம் பண்ண வாங்குற காசுக்கே காலமெல்லாம் கல் இருக்கணும். பிள்ளைகளை படிக்க அனுப்பிட்டு கல்லறுத்து யார் கணக்கு முடிக்கிறது? பாதி கல்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க தானே. ஐயா, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்தனா எனக்கு சம்பளமும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதை வச்சு நான் சர்க்கார் வேலை வாங்கிடுவேன். நீங்கள் பெரிய மனசு வச்சு தங்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்கள் தான் ஏன் உதவி பண்ணணும்? பண்ணிட்டா போகுது. சரிதான். நீ காலவாசல் கங்கு வச்சோம், அதான் கிடா வெட்டி பஞ்சு நடக்குது. கொஞ்ச நேரம் எல்லாரும் சத்தம் போடாம இருந்துருவ. இவரு நம்ம ஊருக்கு வாத்தியாரா வந்திருக்காரு. வைத்தியர் இவர் ஆட்டு கொடையில தங்க சொல்லி இருக்கிறாரு. சீக்கிரம் உட்காந்து சாப்பிடுங்க. நான் உங்களை கொண்டு ஆட்டு கொடையில விட்டு போனோம். ஆமாம், நான் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இதனால உங்கள் பிள்ளைகளோட வேலையெல்லாம் கெட்டு போயிடும்னு நினைக்காதீங்க. வேலையெல்லாம் முடிச்சோன்னே சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அனுப்பிச்சிங்கன்னா போதும். சரியா? மணி வந்திருக்கிறது வாத்தியாராண்டா. வாத்தியான்னா அடிப்பாங்களாடா. அவன் என்னடா நம்மளை அடிக்கிறது? நான் அந்த ஆள் அடிப்பா. செங்கலால் அடிக்கிற அடியில தெரிச்சு அடிச்சு வர்றானா இல்லையான்னு பாடுறா. வணக்கங்க. இதோட இடத்த பிடிச்சிட்டல, இதை வச்சே உன்னை எப்படி ஊரை விட்டு விரட்டுறேன்னு பாரு. ஊரே ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி
ஏன் நீங்கள் மட்டும் ஓடலையா? பொம்பளை இருக்கும்போது ஆம்பளை கூட்டுக்கூடாத்தாரே. நானே வந்து தானே கூட்டி பெருக்கிறேன். ஆனால் என்னை மட்டும் படிக்க கூப்பிடாது வைத்தியாரே. கூட்டுறது பெருக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. ஆனால் 2 2 4ன்னு கூட்டணும், 3 3 9ன்னு பெருக்கணும். சாயங்காலம் 5 மணி ஆன உடனே நேரம் இங்கே வந்துடணும். சரியா? சமத்தா போயிட்டு வாங்க. போங்க போங்க. சொன்ன மாதிரியே ஆட்டை வச்சு வம்பு வளர்ப்பானோ? ஆடு வருது, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ யாராவது இருக்காங்களா? வாங்கப்பா, யாராவது காப்பாத்துங்க. வாங்க வாங்க. தண்ணி எவ்வளோ விட்டாரு மீன் மாட்டாதா? பாத்தியாரே தண்ணியை குழப்பாதீங்க, குளத்தா மீன் வெட்டுது. குழப்பாதீங்க பாத்தியாரே, குழப்பாதீங்கிறல. ஏய், தண்ணிக்குள்ள இருக்கிறது கொரத்தா மீன் உனக்கு எப்படி தெரியும்? கும்பல் வெட்டு வெட்டுனா குறத்தா ஆத்தியாரே. பாக்குறீங்களா? பாத்தீங்களா குளத்தா மீன்? ஏய், இதான் கொரத்தா மீனாடா. ஏய், அந்த குச்சியை குறா, நானும் மீன் பிடிக்கிறேன். நீங்களா? ஆமா. ஒரு தோண்டி போட்டுருமா? சரி போடுங்க. ஏண்டா, தண்ணிக்குள்ள இருக்க மீன் என்ன மீன் தக்கா செய்யறத வச்சு கரையில இன்னும் சரியா சொல்லிருக்கீங்களா? சொல்லுவோம் வாத்தியாரே. நெட்டி மேல கண்டு வெட்டினா கெண்டை, அரை நெட்ல இருந்து வெட்டினா உழுவா. இதெல்லாம் என்ன ஆத்தியாரே? ஒரு மீன் மரமே ஆத்தியாரே. ஏய், எனக்கு மீனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மீன் மரம் ஏறுங்கிற? நெசமா ஆத்தியாரே, இந்த குளத்துக்குள்ள பண்ண மாதிரி நிக்குதா? நல்ல மழை பெய்யும் போது மரத்தோட தண்ணி அடியுமா, சன்ன மீன் மட்டும் தண்ணியை இழுத்து சர்ருன்னு மேலே ஏறும் ஆத்தியாரே. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. நெசமா ஆத்தியாரே, பாத்தியாரே நட்டு முந்திரிங்க. ஏய், இது என்னடா இது? டேய் பாம்புடா. ஏய் ஓடுங்கடா, வாங்கடா வாங்கடா. டேய் பாம்புடா. ஏய் வாடா வாடா. ஏய் ஓடுங்கடா. டேய் பாம்புடா. பாம்பு இல்ல, விலாங்கு மீன் ஆத்தியாரே. மீன் மரம் ஏறுங்கிறத கூட ஒத்துக்கோண்டா. ஆனா பாம்பா மீன் ஒத்துக்க மாட்டேன். வந்திருக்க வாத்தியார் தானே நீங்க? ஆமா, ஒரு டீ போடுங்க. உட்காருங்க. 2 காசு டீ போடுவா 3 காசு டீ போடுவா? அது என்னங்க 2 காசு டீ 3 காசு டீ? 3 காசு டீ குடிச்சா ருசி நாக்குலயே நிக்கும் வாத்தியாரே. ஓஹோ, சரி சரி, 2 காசு டீயே போடுங்க. காஞ்ச பிஸ்னாரி. ஒரு காசுக்கே யோசிக்கிறியா? என்கிட்ட காசை பால் கறக்கிற மாதிரி கறக்கிறேன் பாரு. ஏன் வாத்தியாரே, டீ குடிச்சிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் ஜாமான் செட்டெலாம் வாங்கி சமைக்க ஆரம்பிக்கணும். என்னது, நீங்களே ஆக்கி சாப்பிட போறீங்களா? ஆமா. ஏன் வாத்தியாரே இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம ஒன்று பண்ணுங்க, வீட்டு காக்கிறதோட சேர்த்து உங்களுக்கும் ஆக்கி தந்துடுறேன். ரொம்பலாம் வேணாம். காத்தால பசியார 5 காசு, உருமத்துக்கு 4 ரூபா, சாமத்துக்கு பசியார 5 காசு கொடுத்துருங்க. நானே நாக்கு ருசியா ஆக்கி தரேன். நல்லா இருக்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 55 காசா? யா வாத்தியார, அரசம்மா விற்கிற காசுக்கும் பாத்திர பண்ண விற்கிற காசுக்கும் நீங்களே வாங்கி ஆக்குனா ஏன் புட்டு ஆகும். இதோட கம்மியாக தான் ஆகும். ஏன் வாத்தியார விட்டு அடிக்கிறீங்க? சரி சரி, ஒரு மாசத்துக்கு எம்புட்டு ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கா? அரசாமான்லாம் வாங்கி போடணும்ல.
கடை வச்சிருக்கீங்க, கணக்கு தெரியாதா? யாரங்க கணக்கை பற்றி பேசுறது? ஓ, புதுசாக பாடம் நடத்த வந்தவங்களா? 2 நாள் 8 பொண்ணுக்கிட்டே கணக்கா? 2 நாள் 8 இரு நாங்கள் 8 பேருக்குள்ளேயே கணக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். ஆமாம், நான் ஒரு கணக்கு போகிறேன், அவுக்குறீல? இந்த வாரேன் சார். என்ன சார்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? என்ன இந்த ஊருக்கார பசங்களோட ஒன்றா சேர்த்து இட போட்டுறாதீங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியும், மேத்ஸும் தெரியும். மேத்ஸ் போட்டுமா? 6 8 கட்டி அங்கிட்ட 6 பார்க்குறீங்க. 6 8 கட்டி அரைக்கால் கால் அரை முக்காலா மாற்றி செட்டியோர் செத்த பின்னே சிறுபிள்ளை 3 பேருக்கும் பாகமும் குறையாம கட்டியும் உடையாம எப்படி பிரிச்சு கொடுப்பிய? வாத்தியாருக்கே கணக்கு தெரியல, நீங்களாம் சொல்லி கொடுத்து பிள்ளைய படிக்க. பியூசியில் நான் கணக்கில் ஃபஸ்ட்டு தெரியுங்களா? இவர் என்னங்க செட்டியார் செத்து போயிட்டாரு, முதலியார் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் கணக்குன்னு வேற சொல்கிறாரு. இதுவும் கணக்கு தான். முடியல இல்லை, ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. முடியலையா, ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூவா கொஞ்சம் ஜிவ்வா, இதுதானே வாழ்க்கை. புரியுதா? சும்மா இருப்பா, வியாபாரம் பார்க்க விடாம காசு. வாத்தியாருக்கு கணக்கு எல்லாம் தெரியாம இருக்குமா? வாத்தியாரே, ஒரு மாசத்துக்கு காக்கி தரேன்னு சொன்னேன்ல, அது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. அது 16 ரூபா 50 காசு. பாத்தியாலாப்பா வாத்தியார் கணக்கு எப்படி போடுறாருன்னு? நீங்க காசுடுங்க. ஆயா, சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண வாய்ப்பாட பழக்கணும் வச்சு விட்டாரு. அவர் சொன்ன படத்தை சரியா எனக்கு கொடுக்க சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ரூபா 50 காசு. வேலைக்கு சாப்பாடு வந்து சேரணும். எப்படியோ நாடகத்தை போட்டு அப்பனும் மகளும் காசை பிடிங்கிட்டியா? இவன்கிட்ட காசை பிடிங்க, நான் என்ன மச்சி விட கட்ட போறேன். ஆமா, பாத்தி போறானே, நான் போட்ட கணக்கு அவுத்துருவானையா? 2 நாள் 8 கணக்கு இந்த ஊருக்குள்ள எவன் ஒத்துருக்கான்? வாத்தி போற போக்க பார்த்தா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா புடிங்கிட்டு போயிருவான் போல இருக்கியா? ஐயா நாரப்பா, ஐயாவோட கரும்பால தழைக்கணும். எல்லாம் நல்லபடியா வருங்க ஐயா. 1000 நட கல்லையும் நீங்களே கொடுங்க. இது சர்க்கார் வேலை இல்லை, கல்லும் தரமா இருக்கணும், சொன்ன தேதிக்கு வந்து சேரணும். என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? டேய், அந்த கல்ல கண்டெடுத்தாங்காட்டு கல்லு. இந்த மாகாணத்தில் இந்த மாதிரி கல்லு இவனால மட்டும் இல்ல, எவனாலையும் கொடுக்க முடியாது. பாலம் கட்ட கல்லு கொடுத்தாரு. பாலம் என்னாச்சு? அவன் பழைய பகைய மனசுல வச்சுட்டு குழப்பி விடுறாங்க. இலங்கை வானொலி செய்திகள் வாசிப்பவர் என்.எஸ். சிவராஜா. பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜ்கண்டில் காலமானதை அடுத்த பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பெரும் தலைவர் காமராஜரிடம் சேர்ந்துள்ளது. மொராஜி தேசாய் போன்ற நான் கூட என்னமோ எதை நினைச்சேன், வயலுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. உடனே பாடத்த ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் கேப்பு குடுறா, இல்ல அம்மாட்ட போய் சொல்லி விடுவேன்டா. மாணவ செல்வங்கள்லாம் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களா? ஆனா இந்த பக்கம் உட்கார கூடாதுப்பா, அங்க உட்காரணும். எந்திரிங்க எந்திரிங்க. கேப்பேத்தீங்க அவனுக்கு வந்து என்ன வச்சாரு? ஒழிச்சுக்கிறோம், இறந்துக்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. வாத்தியார் கொஞ்சம் கேப்புக்குறா. வாத்தியார் சீக்கிரம் கேப்பை வாங்கிட்டு போய் வாசல் நின்னுங்க, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. என்னது, கேப்பைய வாங்கிட்டு போய் வாசல்ல நிக்கிறதா? ஏய் எந்திரிங்கடா, எந்திரிச்சு போய் எல்லாம் பழைக்கு முன்னாடி உட்காருங்க. எந்திரி எந்திரி.
உட்காரு, இப்பவே பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன். ஏய் ஏய் நின்னுங்கடா. ஏய் அம்மா அம்மா வாத்தியார் வரணுமா? அந்தாலும் வந்து அண்ணாடி நீ வேற வேலையை பாரு. ஏங்க 5 மணி ஆகி எவ்வளவு நேரம் ஆகுது? பிள்ளைகளை படிக்க அனுப்பாம நீங்க வாட்டில் செங்கல் எடுத்து அடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வாத்தியாரே, உங்களுக்கு தான் 2-4-8 போட்ட கணக்கே முடிச்சு அவுக்க முடியாமல இந்த லட்சணத்துல எப்படி இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணே நீயே சொல்லுண்ணே, இதெல்லாம் லாரியாண்ணே? இது ஒரு ஓட்ட லாரியா? இந்த ராலியில நாய் கூட முத்திர மாதிரி நான் வாங்குறேன் பாருண்ணே ராலி. இந்த லாரியை போட்டு கேப்பதானே வாங்க முடியும். ஏய் என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் லாரி பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். டேய் அண்ணன் சொல்றது சரிதான்டா, லாரியை பத்தி பேசாதீங்கடா, அண்ணனை பத்தியே பேசிடுவோம்டா. சரி அண்ணனை பத்தியே பேசிடுவோம். இந்த ஆள் காலை வச்சாலே விளங்காது, இதுல லாரி வேற. ஒரு கிலோ போனோம்டா, ஒரு வீணா போனோம்டா. குஞ்சா பாரு ஜெங்க மாதிரி. ஏய் வாத்தியார் வந்துட்டாரா, ஓடுடா. ஏன்னா நீங்க ஓடலையா? வாத்தியாரு எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். என்ன வாத்தியாரே புள்ள பிடிக்க வந்தீங்களா? உங்களை பார்த்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. ஏப்பா நீ வேற. ஏய் நீங்க என்னது வாங்கடா படிக்க? சார் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாதீங்க சார், எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். இப்போ உங்களுக்கு ஆள் தானே வேணும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பிடிச்சி தரோம். என்னடா? ஆமா சார், நாங்க ஆள் பிடிச்சி தரோம் சார். வாழ்ந்தா கெத்தப்பா வாழணும், இல்லைன்னா செத்து போகணும்னு சொல்லி வாழ்றவன். முந்திரி பழம் மாதிரி ஒரு பொண்ணு, நாவல் பழம் மாதிரி ஒரு பையன், 2 ஜிங்கங்களை பெத்தவன். நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? சர்க்காரோட நேரடி தொடர்பில் இருக்கிறவன் பையன் மேல கை வச்சிருக்க. நீ சாரா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை இப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். ஏங்க உங்க பையன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றாங்க. என் பையன் சொல்லி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா நான் தேடி ஆப்பிள்ல தான்ப்பா சொன்னேன். என் பையன் சத்த நேரத்துக்குள்ள எப்படி மாத்திர பாத்தீங்களா? சொர விதை போட்டு அவரையா முளைக்கும். போட்ட கணக்கே அடக்க முடியலையா? சார் அவங்க தேடி ஆப்பிள் சார். சார் அவங்க தேடி ஆப்பிள் சார். பாத்தீங்களா சார், இவனும் தேடி ஆப்பிள்னு சொல்றான். ஏன் நொண்டி மணி, நீ அன்னைக்கு இந்த ஆளை அடிக்கிறேன்னு சொன்னீங்கடா, நீ என்னடா இந்த ஆளை அடிக்கிறது? நான் அந்த ஆளை அடிக்கிறேன்டா. கூட சொன்னேன் அன்னைக்கு முதல் நாள் பந்திலேயே நீ சொன்னீங்கடா. கூட சொன்னேன். ஏய் அடிச்சுக்காதீங்கடா. ஏய் ஏய் அடிச்சுக்காதீங்கடா. ஏய் விடுடா. ஏய் அடிச்சுக்காதீங்கடா. இங்க பாருடா, நீங்க யாரும் படிக்க வரானாம்டா. நானே யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஆனா என்ன கல்லால அடிச்சீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்கடா. வாங்க சார், எப்படி நம்ம கை பக்குவோம்? டீ மாதிரியே அப்படியே ருசி நாக்கிலே நிக்குது. முதல்ல காசு எடு. காசா? எந்த காசு சார்? எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறேன்னு காசை புடுங்கிட்டு நீ வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியே அந்த காசு. சாப்பாடுனா முன்ன பின்ன தான் இருக்கும். முன்ன பின்னையா? அடுத்த வேலைக்கு பாருங்க, அசத்திடுறேன். என்ன மிளகாய்க்கு பதிலு வெங்காயத்தை வச்சு அனுப்புவியா? முதல்ல காசை கொடுமா. இது ஸ்லாய்க்கப்பட்டு வராது சார். கொடுத்த காசுலாம் திருப்பி தர முடியாது. விருப்பப்பட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்களே ஆக்கி சாப்பிட்டுக்கிறீங்க. என்னது நானே சமைச்சு சாப்பிட்றதா? நீ சமைச்சு போறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணா? இங்க பாரு, தோற ஊரே ஒண்ணு கூடி உட்காந்துருக்காங்க. இப்பவே போய் அவங்கள்ட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாத்தியாரா இருக்க என்னையே இந்த பாடுபடுத்துறேன்னா இந்த பட்டிக்காடு ஜனங்களை என்ன பாடுபடுத்துவேன்? இதான் இது ஒன்று வச்சுக்கிறேன்.
இந்த சீலை ஒன்ட்ட வாங்கினதுதான் வாங்கி 2.5 வருஷம் தான் ஆகுது. எப்படி கிழிஞ்சு போச்சு பாரு. ஒண்ணு சீலைக்கான காசை கொடு, இல்லைன்னா புது சீலை கொடு. ஏமா 2 வருஷத்துல சீலை கழியாம என்னமா பண்ணோம்? நீ எல்லாம் சம்காலம் தான் கொடுத்தணும். ஏங்க எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா? ஏகே 2 நாள் 8 அவ முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டி போடுவா. வாத்தியார் ஒரு விவரம் கட்டாலும் விடுவாங்க. யாரு? நீங்க போங்க வாத்தியாரே, பேசி பரிசல் பண்ணி போடுவோம். போங்க. அவ இஞ்சில அவத்த மஞ்சள்ல வச்சு விக்கிறவ சும்மா விடுவாளா? நீங்களே பாருங்க. பாருங்க இந்த அநியாயத்தை. எப்படி? ஏன் வாத்தியாரே, இதுக்கு மேல என்ன சாப்பாடு வேணும்? இல்லங்க, நான் பார்க்கும்போது மிளகாக்கா தான் இருந்துச்சு. இப்ப எப்படி மீனா மாறுச்சுனே தெரியல. மதி நம்மள்ட்ட கூட ஏதாவது ஏட்டி குட்டி பண்ணுவா. வெளியாளுகள்ட்ட அப்படிலாம் பண்ண மாட்டா. ஏடி வாங்கடி போலாம். பாத்தியார் பட்டன் சாப்பாடு சாப்பிட்டாருல, அதே பிடிக்கல போல இருக்கு. ஏட்டி ஏட்டி இந்த வார கோழி கவுக்குற கூட காணாம இருந்தேல்ல, இந்த வாரம் இங்கே கிடக்கு. ஏன் வாத்தியாரே எதை கவுக்க இதை எடுத்துட்டு வந்தீங்க? நல்ல வாத்தியார் தான் போங்க. வாத்தியார் அரிசி சோறுல கேப்பார் போல இருக்கு. இவருக்கு என்ன களி கிடைக்கிறதே பெரும்பாடு. ஏய் மிளகா எப்படி மீனா மாறுச்சு? அட ஓ ஓ வேலை தானே அது. இந்த எல்லாத்தையும் கூட்டு வந்து உன் கலவானுக்கு தந்துடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு வச்சேனா, அதுக்கு மனசார சாப்பிடலன்னா தூக்கம் வராது சார். ஓ இம்புட்டு நேரம் இந்த குழிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாம்பு கடிச்ச கூட கேள்வியே இல்ல. என் நிலைமைய பாத்தீங்களா? நானே பசியில கார அடிச்சு போய் கிடக்குறேன், உனக்கு பாம்பு கடிக்குதா? பாம்பு இவரு எனக்கு களியெல்லாம் பிடிக்காது. ஏய் பசிக்குது. ஏய் இந்த பாரு